ஆருயிர் எயினை அறியான் அற்பச்சாரம் சுவைப்பதற்காய் சீரிலான் வாக்கு நங்கை தன் சிரத்தில் இருந்த ஸ்ரீ கோஷத்தை எடுத்து பார்மிசை நடந்து தன்னகம் புகுந்தான். பரிந்தவன் வரவு பார்த்திருந்தார் தாரும் என்று அதனை கதுமென வாங்கி தடையற கனலிடை இட்டார். வடிவழகிய நம்பிதாசர் இயற்றிய ஸ்ரீ ராமானுஜ வைபவம் என்னும் சுமார் 1000 செய்யுள்கள் அடங்கியிருக்கக்கூடியதான இந்த நூலில் அற்புதமானதொரு சிறப்பு செய்தி சொல்லப்படுகிறது. சாரதா பீடத்தில் சரஸ்வதி தேவியின் திருக்கரத்தில் உயர்ந்ததான பிரம்மசூத்திர பாஷ்யத்தை சுவாமி ராமானுஜர் இயற்றிய பாஷ்யத்தை வைத்துவிட்டு இதனை சரஸ்வதி தேவி தன்னுடைய தலையால் தாங்குகிறாளா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக எல்லோரும் காத்திருந்தார்கள். அதில் ராமானுஜ பாஷ்யத்தின் மேன்மையை விரும்பாத ஒரு சிலர் எப்படியாயினும் அந்த பாஷ்யத்தை தாங்கள் விட வேண்டும் என்று நினைத்தவர்களாக அர்ச்சகரை வசப்படுத்தினார்கள். அவருக்கு பொன்னை அளிக்கிறோம் பொருளை அளிக்கிறோம் என்ற ஆசை காட்டினார்கள். சம்பிரதாயத்தின் சீர்மை அறியாதவராகவும் சுவை அறியாதவராயும் இருந்ததினாலே அந்த அர்ச்சகர் அதற்கு இசைவு தெரிவித்தார். ஒருவரும் அறியாவண்ணம் கட்டுக்காவல்களை எல்லாம் கடந்து உள்ளே சென்று சரஸ்வதி தேவியின் கையில் இருந்ததான ஸ்ரீகோஷத்தை தான் கொண்டு வந்து இவர்களிடத்தில் அளித்த மாத்திரத்தில் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பி அதனை எரிந்து விட்டாள். எவ்வளவு பெரிய துக்கம் இது! மறுபடியும் எழுத முடியுமா நம்மால் அந்த புத்தகத்தை? தற்காலத்தில் இருப்பதை போல வசதிகள் உண்டா, வாய்ப்புகள் உண்டா, நவீன சாதனங்கள் உண்டா? அனைத்தையும் எழுத்தானை கொண்டு ஓலைச்சுவடியில் என்றோ எழுதி வைக்க வேண்டும். நெருப்பில் இட்டாகிவிட்டது. ராமானுஷர் இது எதையும் அறிய மாட்டார். மறுநாள் காலையில் எல்லோரும் வழக்கம் போல திருக்கோவிலுக்கு செல்லக்கூடிய சமயத்தில் எப்பொழுதுமே நாம் ரகசியம் என்று நினைத்திருப்பதை மற்றவர்கள் எல்லோரும் அறிந்து விடுகிறார்கள் அல்லவா? நாம் இது யாருக்கும் தெரியாது என்பதாக நினைத்திருக்கிறோம். ஆனால் நமக்குத்தான் அது தெரிய மாட்டேன் என்கிறது. மற்றவர்கள் எல்லோரும் அதனை அறிந்து விடுகிறார்கள். அதுபோன்ற உலகத்தில் சில விஷயங்கள் வெகு சுலபமாக வெகு வேகமாக பரவி விடுகின்றன. அந்த ஊரைச் சேர்ந்த மற்றைய மதத்தைச் சேர்ந்த வித்வான்கள் ராமானுஜ பாஷ்யத்தின் பெருமை பெறாமல் அதனை நெருப்பில் இட்டார்கள் என்பதை ஊருக்குள்ளே மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது வெகு வேகமாக ஊருக்குள்ளே பரவிக்கொண்டு வருகிறது. ராமானுஜருடைய திருக்காதிலும் விழுந்தது. ஐயோ என்று ராமானுஜர் நெருப்பினிடம் புழுவாக துடித்தார். எப்படி ஒரு புழுவை நெருப்பில் இட்டால் அந்த புழு துடிதிருக்குமோ அதுபோன்று ராமானுஜர் துடித்தார். ஐயோ, இது ஒரு இப்படியும் நடக்குமா, மறுபடியும் அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தை ஏற்ற முடியுமா என்பதாக ராமானுஜர் துக்கித்த பொழுது அப்பொழுதும் கூறத்தாழன் ஆறுதல் சொன்னார். சுவாமி, தாங்கள் அருளிச் செய்திருக்கக்கூடிய விஷயத்தை அடியன் ஒரு வரி அடைய விடாமல் இப்பொழுதும் அடியன் சொல்வதற்கு சித்தமாக இருக்கிறார். கூறத்தாழன் சொன்னார், இதெல்லாம் சரி, ஆனால் சரஸ்வதி தேவி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாகிவிட்டதே. அதுதான் ராமானுஜருடைய மிகப்பெரிய துக்கமாய் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் தெய்வம் தன்னை கைவிடாது என்னும் மகா விசுவாசத்துடன் சுவாமி ராமானுஜர் இருந்ததினாலே சாரதா தேவியின் திருக்கோவிலுக்கு எல்லோரும் சென்றார்கள். ராமானுஜர் சென்றார்கள். நடப்பதை பார்ப்பதற்காக, வேடிக்கை பார்ப்பதற்காக, ராமானுஜருடைய நிலையை பார்ப்பதற்காக, ஆங்கிலத்தில் ரியாக்ஷன் என்கிறோம் அல்லவா, அதை பார்ப்பதற்காகவே பலரும் குழுவியிருந்தார்கள். அங்கே சென்றால் சரஸ்வதி தேவியின் திருக்கையில் அந்த சுவடியை காணோம். வேற்று மதத்தவர்கள் எல்லோரும் மகமகிழ்ந்தார்கள், கொண்டாடினார்கள். ஆஹா, சரஸ்வதி தேவி அந்த நூலை தள்ளிவிட்டாள், அவள் இதனை ஒப்புக்கொள்ளவில்லை என்றெல்லாம் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அரசனும் செய்வதறியாமல் திகைத்தான். அரசனுக்கு ராமானுஜர் மீது அபரிமிதமானதொரு நம்பிக்கை உண்டு. ராமானுஜருடையதான ஞானத்திலும் வைராக்கியத்திலும் அனுஷ்டானத்திலும் அவருடையதான பெருமையை நன்கு உணர்ந்தவனாய் இருக்கிறான். ஆனால் நடப்பது நிதர்சனம். வாக்தேவதையான சரஸ்வதி தேவி ஒப்புக்கொண்டால் தான் இங்கே எதையும் ஒப்புக்கொள்வார்கள் எல்லோரும். ஆனால் தற்பொழுது அதனை சரஸ்வதி தேவியின் திருக்கையில் காணவே எங்கே சென்றது அந்த சுவடி என்பதாக எல்லோரும் மயங்கி இருக்கக்கூடிய அந்த வேளையில்தான், என்ன செய்வது என்பதாக திகைத்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில்தான் ராமானுஷர் சற்றே மனம் மயங்கித்தான் போனார். ஆனால் மகாவிஸ்வாசம். ஐயா, ஒரு விஷயம், வாக்தேவதையான அந்த சரஸ்வதி தேவியின் கையில் நான் எழுதி வைத்த சுவடி இல்லை. இதனால் நீங்கள் சரஸ்வதி என்னுடையதான வியாக்கியானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறீர்களே. ஒரு விண்ணப்பம், அதாவது அந்த சரஸ்வதி தேவியினுடைய சிரசில்
அவளுடைய அழகிய கூந்தல் நடுவே என்னுடைய சுவடி இருக்கிறதா என்ற ஒருமுறை பார்த்து சொல்லுங்களேன். இந்த மக்கள் வெள்ளம் எல்லோரும் இருக்கக்கூடிய மாபெரும் சபை நடுவே அந்த சுவடி அவள் தன் சிரசில் தலைமுடிகளின் நடுவில் இருக்கிறதா என்பதாக பார்த்து சொல்லுங்களேன் என்று சொல்ல, அர்ச்சகர் அலட்சியமாக எப்படி இருக்கும், அதைத்தான் கொண்டு போய் நெருப்பில் போட்டாகிவிட்டது, எப்படி இருக்கும் என்னும் இருமாப்புடன் ராமானுஷர் சொன்னபடி சரஸ்வதி தேவியின் கூந்தலை கையால் அலைந்து பார்க்க அந்த கூந்தலுக்குள்ளே ஒரு சுவடி மறைந்திருந்தது. இது என்ன அதிசயம், என்ன ஆச்சரியம், இப்படியும் உண்டா என்று அந்த கூந்தலில் ஒளிந்திருக்கக்கூடிய சுவடியை எடுத்து பார்த்தால் அது சாட்சாத் ராமானுஜர் அருளிய பிரம்மசூத்திர வியாக்கியானம். என்ன நடந்தது? ராமானுஜர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் அவருடைய சுவடியை நெருப்பில் இட்டார்கள். வாக்தேவதையான சரஸ்வதி வாழாயிருப்பாளா? உடனே அக்னிதேவனுக்கு ஆணையிட்டாள். ஓய் அக்னிதேவரே, உத்தமமான பிரம்மத்தின் சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை, பிரம்ம லட்சங்களை, பிரம்ம தத்துவங்களை விளக்கக்கூடியதான இந்த சுவடியை நெருப்பினால் அழிக்கக்கூடாது. ஆகையால் நெருப்பு சந்தனம் போன்று குளிர வேண்டும். எவ்விதம் பிரகலாதாழ்வானை நெருப்பில் இட்ட மாத்திரத்தில் அந்த பிரகலாதனின் திருமேனியில் நெருப்பு சந்தனம் போன்றதொரு குளிர்ச்சியை அளித்ததோ, அதுபோன்று ராமானுஜ பாஷ்யத்தை நெருப்பு சுடக்கூடாது என்று வாக்தேவதியான சரஸ்வதி கூற, அக்னிதேவன் தன் இரு கைகளிலும் அந்த சுவடியை சுமந்து வந்து தலைமேல் வைத்துக் கொண்டு பகுமுகமாக கொண்டாடி சரஸ்வதியினிடத்தில் அதனை அளித்தான். அம்மா, இதோ அந்த சுவடி. இதன் மேன்மையை உலகத்தவர் அறிய வேண்டும், அவர்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சரஸ்வதியானவள் தான் கையில் வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய கூந்தலுக்குள்ளே அந்த சுவடியை சொருகி வைத்திருந்தாளாம். இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கஷாஹ மிருஷாமத விஷானல ஜ்வலித ஜீவ ஜீவாதவஹ க்ஷரந்த்யமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயஹ சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகாஹ. சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் வெகு அழகாக குறிப்பிடுவார், வேதம் என்பவள் அழகியதொரு பெண். வேதம் என்னும் அழகிய பெண், அந்த வேதமாகிற அழகிய பெண்ணுக்கு அலங்காரம் செய்வதற்காக சிலர் வந்தார்கள். அதாவது பிரம்மத்திற்கு இலக்கணம் சொல்லுகிறேன், பிரம்ம தத்துவத்திற்கு நாங்கள் விளக்கம் சொல்லுகிறோம் என்பதாக வந்தார்கள். வேதம் என்னும் அழகிய பெண்ணினுடைய கூந்தலை அவிழ்த்துவிட்டு அந்த கூந்தலை நன்கு அழகாக அதில் உள்ளதான சிடுக்குகளை எல்லாம் எடுத்து வாரி அதனை 3 விதமாக பிரித்து மறுபடியும் ஒன்றாகச் சேர்த்து அழகியதொரு பின்னலாய் பிணைத்து அவளுக்கு ஆபரணங்களை பூட்டி அழகு பார்க்க வேண்டியிருக்க அந்த பெண்ணின் தலையை அலங்கோலம் செய்தார்கள். வேதம் என்னும் பெண்ணிற்கு அலங்காரம் செய்கிறேன் என்று புறப்பட்டவர்கள் இறுதியில் அந்த பெண்ணின் கூந்தலில் அதிகமான சிடுக்குகளை உண்டாக்கி அதை அலங்கோலம் செய்துவிட்டார்கள். அப்பொழுது தான் சுவாமி ராமானுஜர் அவதாரம் செய்தார். அந்த ராமானுஜர் மிருஷாமத விஷானல ஜ்வலித ஜீவ ஜீவாதவஹா, பொய்யான மதங்கள், வேதத்தை ஒப்புக்கொள்கிறோம், நாங்கள் வேதம் காட்டிய வழியில் தான் நடக்கிறோம் என்பதாக சூளுரைத்துவிட்டு கடைசியில் வேதத்திற்கு விரோதமான பொருளையெல்லாம் சொல்லிக்கொண்டு மக்களை தங்களுடைய விஷமூச்சுக்களினாலே மயக்குமுறச் செய்து அப்படியே மாய்ந்து போகக்கூடியதான அந்த மக்களுக்கு அமிர்த மழையை பொழிந்து அவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய உயர்ந்த அமிர்தாட்சரங்களான சுவாமி ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் அவதாரம் செய்தன. மிருஷாமத விஷானல ஜ்வலித ஜீவ ஜீவாதவஹ க்ஷரந்த்யமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயா. என்ன ஒரு நாவீரு, என்ன ஒரு அற்புதமான ஒரு காம்பீரியம், எப்படித்தான் அதனை கொண்டாடுவது. க்ஷரந்த்யமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயா சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகாஹ. அதைத்தான் அமுதனார் கீழே சொன்னார், நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன என்று. க்ஷரந்த்யமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயா சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகாஹ. விஷமூச்சுக்களை
அந்த வெப்பத்தினாலே சுருண்டு விழுந்து உயிரற்றவர்களாய் இருந்ததான ஜீவர்களை உயிர் படைக்க வேண்டி உத்தமமான அமிர்த மழையை பொழியக்கூடிய அமிர்தத்தை வருஷிக்கூடியதான சுவாமி ராமானுஜருடைய சொற்கொண்டல். சொற்கொண்டல் என்றால் அழகேதான் நல்ல வார்த்தைகளை ஒளி செய்யக்கூடிய மேகம். அமிர்தமயமான அந்த வார்த்தைகளினாலே அவர்கள் உயிர் படைக்க வைக்கப்பட்டார்கள். ஜீவர்கள் மட்டுமில்லை, சிரந்தன சரஸ்வதி சிக்குர பந்த சைரந்திரிக்காக, சிரந்தன சரஸ்வதி சிக்குர பந்த சைரந்திரிக்காக. சிரந்தன சரஸ்வதி வேதமங்கை, வேதமாதா, அனாதியாயிரம் அந்த வேதத்தை அழகு செய்கிறேன் அழகு செய்கிறேன் என்று வந்தவர்கள் எல்லோரும் அலங்கோலம் செய்துவிட்டார்கள். சைரந்திரிகை என்பதாக சிகை அலங்கார நிபுணர்களை, அதாவது அழகியல் நிபுணர்கள், அழகு செய்பவர்கள். தற்காலத்தில் ஆங்கிலத்தில் அதனை பியூட்டிஷியன் என்கிறோம் அல்லவா, ஸ்பா என்கிறோம் அல்லவா, அழகு கலை நிபுணர்கள். அழகு கலையில் நிபுணர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களை அழகு செய்ய முடியுமே தவிர்த்து அந்த கலையை சரியாக பயிலாதவர்களாகவோ அதனுடைய நுட்பங்களை அறியாதவர்களோ இருந்தாலேயானால் என்ன ஆகும்? அழகு அலங்கோலமாகிவிடும். அதுபோலத்தான் வேதத்தின் அர்த்தங்களுக்கெல்லாம், வேதத்தின் வாக்கியங்களுக்கெல்லாம் பொருள் சொல்லுகிறேன் என்று வந்தவர்கள் வேதத்தை சிதைத்தார்கள். சுவாமி ராமானுஜர் என்னும் அழகு சிகை அலங்காரர் அவர் அவதாரம் செய்தார். அப்படி அவதாரம் செய்ததினாலே வேத மங்கை வாழ்ச்சி பெற்றாள். வேத மங்கை நன்கு அலங்கரிக்கப்பட்ட பூரிப்பினை எய்தினாள். எனவே இப்பொழுது அந்த வேதமங்கையாக, வேதஸ்வரூபிணியாக, வேதமாதாவாக விளங்கக்கூடிய சாட்சாத் வாக்தேவதையான சரஸ்வதி தேவி ராமானுஜருடைய திவ்ய பரிமளம் மிகுந்ததான ஸ்ரீபாஷ்யம் என்னும் கிரந்தத்தை தன்னுடைய கூந்தலில் சூடிக்கொண்டதினாலே வேதத்தின் சிரோபூஷணமாய் விளங்குவதும் சுவாமி ராமானுஜருடைய உத்தமமான ஸ்ரீசுக்தி வைலட்சண்யம் என்பது உலகத்திற்கு எடுத்து காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக மற்றொன்றையும் நாம் பார்க்க போகிறோம். அதுவும் ராமானுஜ சம்பிரதாயத்தின் தன்னேற்றத்திற்கு தக்கதொரு சான்றாகத்தான் திகழ்கிறது.